காசாவுக்குரிய கடல் எல்லையாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த கடல் எல்லை காசா அப்பாவிகளுக்கு சொந்தமான அவர்களுடைய நாடு, பாலஸ்தீனத்துக்கு சொந்தமான பகுதி. ஆனால் இந்த கடல் எல்லையை கண்ட்ரோல் பண்றது இஸ்ரேலுங்கிற காரணத்தினால இந்த எல்லைக்குள்ள தற்போது 13 கப்பல்கள் உள்ளே நுழைந்திருக்கிறது. அந்த 13 கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி கப்பல்களையும் மொத்தமாக கைப்பற்றி அதில் இருந்த 200க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் தான் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய கப்பல்கள் தொடர்ந்து காசாவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், இதுல காட்டக்கூடிய கிட்டத்தட்ட 27 கப்பல்கள் இதுல உள்ள வந்து கொண்டிருக்கிறது. இவங்க கைது செய்யப்பட்ட செய்தி இவங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனாலும் நாங்க உள்ள வரத்தான் செய்வோம், நாங்க காசாவுக்கு உணவுகளை கொடுக்கத்தான் வேணும் என்கிற நிலையில் அவங்களும் உள்ள வந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 200+ உறுப்பினர்கள்ல கிரேட்டா தன்பர்க் முதன்மையானவர். இவங்க தான் கிரேட்டா தன்பர்க் கைது செய்யப்பட்டு அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க இந்த புகை